டிலன் ஒரு பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஒரு கறி துண்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். கறி துண்டை எதுக்கு எடுத்துட்டு போறானா, இவனுக்கு கிளைவ்னு ஒரு கழுகு ஃப்ரெண்டா இருக்கும். டெய்லி அதுக்கு கறி துண்டை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போனா அங்க பேப்பர் கம்பெனில இருந்து ஒரு சார் வந்திருக்காரு. அவர் வந்து எல்லா பசங்களுக்கும் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு பேப்பர் பிளேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் பிளேன் செய்யுங்க, யாருடைய பேப்பர் பிளேன் தூரமா பறந்து போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 25 மீட்டராவது பறந்து போனாதான் நீங்க ஜூனியர் சாம்பியன்ஷிப்புக்கே செலக்ட் ஆக முடியும்னு சொல்றாரு. சரி வாங்க இப்போ நீங்க செஞ்ச பிளேன் எல்லாத்தையும் விடலாம்னு சொல்றாரு. பசங்களும் 1 2 3 சொல்லிட்டு விட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருடைய பிளேனும் கொஞ்சம் தூரத்திலேயே விழுந்துருது. ஆனா நம்ம டிலனோட பிளேன் மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு மிஸ் வந்து கதவு திறக்கறாங்க. அந்த கதவையும் தாண்டி அந்த பிளேன் அப்படியே தூரமா போய்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் அந்த பிளேன் எங்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பிளேன் ஸ்கூலையே தாண்டி வேற எங்கேயோ போயிடுது. அதனால அந்த சார் நம்ம டிலன் கிட்ட வந்து நீ சூப்பரா பண்ணுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இது மூலமா உன்னுடைய கரியரை உருவாக்க ஆசைப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம டிலன் எது பேப்பர் பிளேன் செஞ்சான்னு கேட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் சண்டே நடக்கிற போட்டியில என்னுடைய பேப்பர் பிளேன் 25 மீட்டர் தூரம் போச்சுன்னா என்னால ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா முதல்ல உன்னால அவ்வளவு தூரம் போக வைக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்னால முடியும், அதெல்லாம் பேப்பர் எப்படி மடிக்கிறோங்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் யாரு உனக்கு கத்து கொடுத்ததுன்னு கேட்க அவன் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றான். உடனே அவர் லைட்டா ஃபீல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் நம்ம டிலன் அவனோட சார் கூட சேர்ந்து பேப்பர் பிளேன் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை எதுவுமே தூரமா போக மாட்டேங்குது, எல்லாமே பக்கத்திலேயே விழுந்துருது. அவனும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனால தூரமா விடவே முடியல. அதனால டிலன் அவங்க தாத்தாவை பார்த்து அவர்கிட்ட ஐடியா கேட்கலான்னு ஹோமுக்கு போறான். ஏன்னா அவங்க தாத்தா இதுக்கு முன்னால ராணுவத்துல பைலட்டா இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டா நம்ம வேணா ஒரு குட்டி இன்ஜின் செஞ்சு யாருக்கும் தெரியாம அதுக்குள்ள வச்சிடலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம டிலன் என்ன தாத்தா விளையாடுறீங்களா, அதெல்லாம் சீட்டிங்னு சொல்றான். அதுக்கு அவரு நான் போர்ல தான் ஏரோப்ளேன் ஓட்டி இருக்கேன், எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். தூங்கும்போது அவங்க அம்மாவுடைய ஞாபகங்கள் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா அவனை உடனே எழுப்பி விட்டு சில டேப் ரெக்கார்ட்லாம் எடுக்கிறாரு. அந்த டேப் ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா ஆஸ்திரேலியால நடந்த படகு பந்தயத்தோட வீடியோ தான் இருக்கு. அந்த படகு பந்தயத்துல ஜெயிச்சவன் அவனோட படகோட விங்குடு கீழே வச்சு தான் ஜெயிச்சான். இதான் அவனுடைய சீக்ரெட். பொதுவா படகுல விங்குடு கீழ் இப்படி தான் இருக்கும், ஆனா அவன் அதை இப்படி மாத்தி ஜெயிச்சான். இப்போ உன்னோட விங்குடு கீழ் எதுன்னு சொல்லிட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் சரி நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், எதெல்லாம் பறக்குமோ அதை பத்திலாம் நீ நிறைய படி. கூடவே தாத்தாவோட சில பொம்மைகள்லாம் ஷெட்டுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் பறக்கக்கூடியது தான், அதை வச்சு உன்னால என்னெல்லாம் கத்துக்க முடியும்னு பாருன்னு சொல்றாரு. இவனும் ஷெட்டுக்கு போய் பார்க்கறான். அங்க பார்த்தா நிறைய ராக்கெட் பொம்மை ஏரோப்ளேன் பொம்மைகள்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவன் முதல்ல ஏரோப்ளேன் பொம்மையை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது சூப்பரா பறக்குது. அது எப்படி பறக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராக்கெட் பொம்மையை எடுக்கலான்னு பார்த்தா அப்போ அவன் கூட படிக்கிற கெவின் ஒரு பையன் அங்க வந்துடுறான். வந்து அவன் எங்க அப்பா கிட்டயும் இதே மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு, இதை எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனே செட் பண்ணி தரான். செட் பண்ணிட்டு விட்டு பார்க்கறாங்க. பார்த்தா இப்போ அந்த ராக்கெட் செம்ம ஹைட்டா சூப்பரா பறக்குது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ராக்கெட் கீழே வர மாதிரி திரும்பி மறுபடியும் ஆன் ஆகி இவங்கள துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் பயத்துல கீழே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்து வெளியில வந்து மறுபடியும் ஹைட்டா போய் அதுக்கப்புறம் லாஸ்டா கீழே வந்து சொருவிக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேட் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டெல்லினும் அங்க கிளம்புறான். அங்க ஜேசன் சொல்லிட்டு இன்னொரு பையனும் அவங்க அப்பாவோட வந்திருக்கான். இப்போ எல்லா பசங்களும் அவங்க செஞ்ச பிளேனை விட ஆரம்பிக்கிறாங்க. காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 25 மீட்டர் தூரமாவது போகணும். ஆனா எல்லா பசங்களுடைய பிளேனும் 5-10 மீட்டர்லயே கீழே விழுந்துருது. கடைசியில 2 பிளேன்ஸ் மட்டும் தான் தூரமா போய்கிட்டு இருக்கு. அது யாருடைய பிளேன்ஸ்னா ஒன்னு நம்ம டெல்லினோட பிளேன், இன்னொன்னு ஜேசன்ங்கிற இன்னொரு பையனுடைய பிளேன். அந்த 2 பிளேன்ஸும் 25 மீட்டரையும் தாண்டி 30 மீட்டர் கிட்ட போயிடுது. அதனால நம்ம டெல்லினோ ஜேசன்ங்கிற அந்த பையனும் வின் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டெல்லினே ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு அந்த சிட்னில நடக்கிற காம்படிஷன்ல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவங்க தாத்தா ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அவனோட ஸ்கூலுக்கே வந்து நம்ம டெல்லினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஏரோப்ளேன் மியூசியத்துக்கு போறாரு. அங்க போனா அங்க நிறைய பிளேன்ஸ்லாம் இருக்குது. அங்க அவர் ஓட்டுன பிளேனையும் அவங்க கிட்ட காட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டெல்லின் வீட்டுக்கு போய் தூங்கிடுறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு கெவின் வந்து அவனை எழுப்பி வா நம்ம 2 பேரும் போய் பிராக்டிஸ் பண்ணலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேப்பர் பிளேன் செஞ்சு விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம டெல்லினோட அப்பா பார்த்துட்டு அந்த சிட்னில நடக்கிற காம்படிஷனுக்கு அவரோட கார்லயே நம்ம டெல்லினை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துக்கு இப்போ ஜப்பான்ல ஜூனியர் சாம்பியனா இருக்கக்கூடிய கிமிங்கிற ஒரு பொண்ணு தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்கா. இப்ப காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுல உங்களுக்கு 2 ரவுண்ட் வைக்க போறாங்க. இதுல வின் பண்றவங்க தான் ஜப்பான்ல டோக்கியோல நடக்க போற வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப்க்கு செலக்ட் ஆவாங்களாம். இப்போ முதல் ரவுண்டையும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து எல்லா பசங்களையும் பிளேனை செய்ய சொல்றாங்க. டைம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் நிறுத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 2 1 சொல்லிட்டு பிளேனை விட சொல்றாங்க. உடனே எல்லா பசங்களும் அவங்களுடைய பிளேனை விடுறாங்க. அதுல ஜேசனுடைய பிளேன் தான் ரொம்ப தூரமா போய் விழுது. அவன் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுறான். கூடவே நம்ம டிலன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பசங்களும் செலக்ட் ஆகுறாங்க. ஒரு பக்கம் கிமிய பார்த்தா அவ பல்ட்டிலாம் அடிச்சுக்கிட்டு செம ஸ்டைலா அவளுடைய பிளேனை விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஃபைனல் ரவுண்டும் ஆரம்பிச்சிடுது. இந்த ரவுண்டுக்காக எல்லா பசங்களையும் ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாருடைய பிளேன் இந்த ஸ்விமிங் பூலை தாண்டி அடுத்த பக்கத்தை தொடுதோ அவங்க தான் இந்த போட்டியில வின் பண்ணுவாங்களாம். அவங்க தான் டோக்கியோ போவாங்களாம். சரி நீ இப்ப பசங்களும் அவங்க செஞ்ச பிளேன் எல்லாம் ஒவ்வொருத்தரா விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய பிளேனுமே அந்த ஸ்விமிங் பூலுக்குள்ளேயே விழுந்துடுது. அதை தாண்டி வெளியில போக மாட்டேங்குது. அப்போ ஒரு பொண்ணு பிளேனை விடுறேன்னு சொல்லிட்டு அவளே தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அப்புறம் ஜேசன் அவனோட பிளேனை விடுறான். அவன் பிளேன் செம்மையா பறக்குது. சூப்பரா பறந்து போய் அந்த ஸ்விமிங் பூல்ல தாண்டியே விழுந்துருது. அதனால அவன் செலக்ட் ஆயிடுறான். அவன் டோக்கியோ போறான். அதுக்கப்புறம் நம்ம டிலன் அவனோட பிளேனை விடுறான். அது பயங்கர ஹைட்டா போகுது. அது எப்படியாவது ஸ்விமிங் பூல்ல தாண்டி போயிடுன்னு பார்த்தா ஆனா கிட்ட வந்து தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்தும் கூட அது அடுத்த கரையை போய் தொட்டுருது. அதனால இவனும் செலக்ட் ஆயிடுறான். இவனும் டோக்கியோ போக போறான். அதுக்கப்புறம் டெல்லின் அவங்க அப்பா கிட்ட வந்து ஃபைனல்ஸ் ஜப்பான்ல தான் நடக்க போகுது, நம்ம அங்க போகணும்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா என்கிட்ட அவ்வளவு பைசா இல்லையேன்னு சொல்றாரு. ஏன்னா அவரு டெல்லினோட அம்மா இறந்து போனதுல இருந்து அதே டிப்ரெஷன்லயே இருக்கிறாரு. அவரு வேலைக்கு கூட போகவே இல்ல. அதனால அவங்க அப்பா
அப்பா நம்ம கரேஜ்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வித்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம டெல்லினை கூட்டிட்டு போறாரு. இப்ப நிறைய பொருளை வித்துட்டாங்க, ஆனா அப்ப கூட பாதி காசு தான் ரெடி ஆயிருக்குது. அப்ப அவனோட தாத்தா அங்க வராரு, கூடவே நிறைய பாட்டிங்களையும் ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க வரும்போதே கையில நிறைய கேக்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த பியானோ எவ்வளவுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா இது சேல்ஸ்க்கு இல்லன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவருடைய பியானோவை இவருடைய ஒய்ஃப் ஞாபகமா வச்சிருப்பாரு. அவர் நிறைய காசு தரேன்னு சொல்லியும் அவங்க அப்பா அதை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதனால அவரு இது உங்களுக்கு விக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய சார் டிலன் கிட்ட நீ ஒரு ஆள் மட்டும் ஜப்பானுக்கு போயிட்டு வர அளவுக்கு காசு சேர்ந்துருச்சு, இதை வச்சு நீ டிக்கெட் எடுத்து ஜப்பானுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றாரு. உடனே நம்ம டிலன் ஆமா ஜப்பானுக்கு போறதுக்கு வேக்சினேஷன் போடணுமான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சார் இல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு ஊசினாலே ரொம்ப பயம்னு சொல்றான். இந்த விஷயத்தை அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு ஓடி வரான். ஆனா அவங்க அப்பா டிவில அவங்க அம்மாவோட படத்தை போட்டு சோகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவன் அவங்க அப்பா கிட்ட என்ன ஏர்போர்ட்லயாவது விட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு உனக்கு ஒன்னும் ஆகாது நீ போயிட்டு வான்னு சொல்றாரு. சரின்னு நம்ம டிலனோ அதுக்கப்புறம் போய் அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஜப்பானுக்கு கிளம்பிடுறான். ஜப்பானுக்கு போய் இவங்க ஃபர்ஸ்ட் கிம்ங்கிற அந்த பொண்ணை தான் மீட் பண்றான். அங்க சாப்பாடெல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அடுத்த நாள் இவங்க எல்லாரையும் பேப்பர் செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மூங்கில அரைச்சு அதுல வர கஞ்சியை வச்சு தான் பேப்பர் தயாரிக்கிறாங்க. அதை இவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஜேசன் வேற ஒரு பையனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். திருப்பி கேட்டா எதுக்கு பயப்படுற, வெறும் பேப்பர் தானேன்னு சொல்றான். அதை பார்த்து நம்ம டெல்லின் அங்க வந்து ஜேசனை பயங்கரமா திட்டிடுறான். அதனால அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். இந்த பிரச்சனை இதோட முடியாம ஜேசன் மறுபடியும் டெல்லின் கிட்ட போயிட்டு என்ன உங்க அப்பா வரலையா, தோத்துட்டா யாரை போய் கட்டி பிடிச்ச அழுவன்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறுப்பேத்துறான். அது மட்டும் இல்லாம அவனை படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். கீழே போய் விழுந்ததுல நம்ம டெல்லினோட விருஷ்டில அடிபட்டுருது. டாக்டர் கிட்ட போனா இது சரியாவதுக்கு ஒரு வாரமாவது ஆகும்னு சொல்றாரு. அதுக்கு அவன் இதை வச்சு தானே நான் பிளேனை தூக்கி போட முடியும், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றான். அப்போ டாக்டர் உன்னோட விருஷ்டி சரியாவதுக்கு எது வேணா பண்ணிப்பியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் ஓகே எது வேணா பண்ணிப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் அவன் கை ஃபுல்லா ஊசியை குத்தி அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணி விடுறாரு. நம்ம டெல்லினுக்கு தான் ஊசினா ரொம்ப பயமாச்சு, ஆனா அவன் அந்த காம்படிஷனுக்காக அந்த வலியையும் பொறுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டெல்லினு ஒரு நோட்டை கையில வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கிம் அவன் கிட்ட வந்து அது என்ன நோட்டு என்கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி பிரிச்சு பாக்குறா. அதுல இருக்கிறது தான் எங்க அம்மா, அவங்க 5 மாசத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப சோகமாவே இருக்காரு, எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, அவருக்கும் எதுவுமே பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்றான். நானாவது ஜேசன் கிட்ட வாய் கொடுக்காம சும்மா இருந்திருக்கலாம், இப்போ விருஷ்ட உடைச்சுக்கிட்டு காம்படிஷன்ல தோத்துற போறணும்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்றான். அதுக்காக காம்படிஷன்ல தோக்குறது ஜெயிக்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது, அழகான விஷயங்களை வச்சு மத்தவங்களை ஆச்சரியப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் டெல்லின் அவங்க அப்பாக்கு கால் பண்ணி ஹாய் பா எப்படி இருக்கீங்க, இங்க டோக்கியோ ரொம்ப அழகா இருக்கு, எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பேப்பர்லாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி காட்டினாங்க. எனக்கு லைட்டா பயமா இருக்கு, என்னுடைய ரிஸ்ட வேற லைட்டா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன், ஆனா அக்குபஞ்சர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம், நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன், கூடிய சீக்கிரம் நான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு உங்களை மீட் பண்றேன், பாய் பான்னு சொல்லிட்டு வச்சிடறான். இதை கேட்ட அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கரேஜ்ல இருக்கிற அவங்க அம்மாவுடைய பியானோவை ஒருத்தர் கேட்டார்ல, அவரை கூப்பிட்டு அதை வித்துட்டு இந்த காசை வச்சு ஜப்பான் டோக்கியோக்கு போய் அவங்க பையனை பார்க்கலான்னு முடிவெடுத்துறாரு. அடுத்த நாள் ஃபைனல்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. அதை பாக்குறதுக்காக நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. இந்த வேர்ல்டு ஜூனியர் பேப்பர் பிளேன் காம்படிஷனுக்கு மொத்த உலகத்துல இருந்தும் வெறும் 8 பேர் தான் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. இந்த காம்படிஷனை உலகம் முழுக்க அவங்க ஸ்கூல்ல இருந்து லைவா பாக்குறாங்க. டிலனோட தாத்தாவும் அந்த போட்டியை பாக்குறதுக்கு ஹோம்ல இருந்து 2 பாட்டியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. இப்போ போட்டி ஆரம்பமாக போது நீங்க எல்லாரும் 90 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பிளேனை செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாங்க. அங்க டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக லேசர் லைட்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு கலர்ல பேப்பரை கொடுத்துட்டு கண்ணை ஷூட் பண்ணி போட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்களும் வேகமா பிளேனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிளேன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே ஜேசன் பேப்பர்லயே அவனோட கையை கிழிச்சிக்கிறான். இதை பார்த்து நம்ம கிம் சிரிக்கிறா. இன்னும் வெறும் 45 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது. நம்ம டிலன் இப்பதான் அவன் ஃப்ரெண்டு கழுகான கிளைவ பத்தி நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்து அவனோட பிளேனை அந்த கழுகு மாதிரியே செய்யறான். இப்போ டைம் முடிஞ்சிடுச்சு, உடனே நிப்பாட்ட சொல்லிடுறாங்க. எல்லா பசங்களும் வித்தியாசமா அவங்களுடைய பிளேனை செஞ்சிருக்காங்க. இப்போ எல்லாரையும் பிளேனை விட சொல்லி கண்ணை ஷூட் பண்றாங்க. பசங்க எல்லாரும் ஓடி போய் பிளேனை விடுறாங்க. அதுலயும் நம்ம கிம் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு போய் அவளோட ஸ்டைல்ல சூப்பரா பிளேனை விடுறா. ஆனா நம்ம டிலன் மட்டும் அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். அவங்க அம்மா அவனுக்கு எப்படி பேப்பர் மடிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பிளேனை தூக்கி விடுறான். ஆனா அவன் பிளேனை ஸ்ட்ரைட்டா விடாம தூக்கி உயரத்துல விட்டுறான். முதல்ல ஜேசனோட பிளேன் போய் லேண்ட் ஆகி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுது. அடுத்து நம்ம கிம்மியோட பிளேன் ஜேசனோட பிளேனையே தாண்டி போய் அதுவும் ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுது. ஆனா நம்ம டிலனோட பிளேனை பார்த்தா அது கீழே லேண்ட் ஆகாம அப்படியே சுத்தி பறந்துகிட்டே இருக்கு. நம்ம கிம் சொன்னது போலவே அது பாக்குற எல்லா மக்களையும் அப்படியே ஆச்சரியப்பட வைக்குது. கடைசியில நம்ம டிலன் பிளேனை இவங்க 2 பேர் பிளேனையும் தாண்டி போய் தரையை தொட்டு புது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுது. ஆனா அப்ப கூட கீழே விழாம மறுபடியும் பறந்துகிட்டே இருக்கு. கடைசியில டிலனோட அப்பா அங்க வராரு. அவர் கையில போய் கரெக்டா லேண்ட் ஆகுது. அவரை பார்த்த உடனே நம்ம டிலனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்போ டிலன் அவங்க அப்பா கிட்ட நான் என்னோட விங்குடு கீழே கண்டுபிடிச்சிட்டேன், அது நம்மளுடைய கிளைவ் தான் சொல்றான். இப்ப கடைசியா போட்டியில 3rd பிளேஸ் வந்தது ஜேசன். 2nd பிளேஸ் கிம் வாங்குறா. அதுக்கப்புறம் 1st பிளேஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிலனுக்கு. இதோட இந்த படமும் முடியுது. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்கள யாரெல்லாம் வீட்ல பேப்பர் பிளேன் செஞ்சு விளையாடி இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.